நிசப்த மொழிகள் பாகம் 5 அத்தியாயம் 9. அந்த பிங்க் டாப் நல்லா இருக்குல்ல? குந்தவை சொல்ல வானதி தலையாட்டினாள். ஹே, அந்த வயலட் கலர் டாப் கூட நீ எடுத்த ஜீன்ஸுக்கு மேட்ச் ஆகுண்டி என்றாள். குந்தவையின் அழைப்பை ஏற்று அவர்களுடன் ஷாப்பிங்கில் கலந்து கொண்ட மணிமேகலை அடுத்த வாரத்தில் பிறந்த நாள் வருவதால் அவளுக்கும் ட்ரெஸ் எடுக்கும் பிளானில் வந்திருந்தாள். மூவரும் சேர்ந்து அந்த இடத்தையே கலகலப்பாக்கி கொண்டிருந்தனர். நம்ம 3 பேரும் ஒரே மாதிரி டாப் எடுக்கலாமா? குந்தவை கேட்க, சூப்பர், எடுக்கலாண்டி என்றாள் மேகலை. ஹே, எனக்கு வேண்டாம், நீங்களுக்கு எடுத்தோம் வானதி சொல்ல. சும்மா இரு வானதி, எதை கேட்டாலும் வேணான்னு சொல்லிக்கிட்டு நாங்கள் முடிவு பண்ணிட்டா எங்கனாலேயே அதை மாற்ற முடியாது என்று பஞ்ச் சொல்லிய குந்தவை ஒரே கலர் டிசைனில் மூவருக்கும் பார்க்க, மேகி, இந்த டாப் உனக்கு என் பர்த்டே கிஃப்ட் என்று அவளிடம் சொல்ல, ஹே சூப்பர் டி, அப்பனா என் பணத்தில் வேற எடுத்துக்கட்டுமா என்றாள் அவள் ஆவலுடன். எடுத்துக்கொடி என்று குந்தவை சொல்ல, தேங்க்ஸ் டி என்று அங்கேயே தோழியின் கன்னத்தில் முத்தமிட்டு மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினாள். பாத்தியா, இதுதான் ஃப்ரெண்ட்ஷிப். நான் எடுத்து கொடுத்தா நீ வேண்டான்னு சொல்லக்கூடாது, சந்தோஷப்படணும். நட்புன்னு வந்துட்டா உன் செலவு ஏன் செலவுன்னு ஃபார்மாலிட்டி எல்லாம் பார்க்கக்கூடாது என்ற குந்தவையை நோக்கி புன்னகைத்த வானதி. அது ஓகே, பட் இப்ப எனக்கு எந்தின அவசியம் இல்லாதே எனவும் குந்தவை முறைக்க வாயை மூடிக்கொண்டாள் வானதி. மூவருக்கும் பொருந்தும் வகையில் பர்பிள் வண்ணத்தில் எம்ப்ராய்டரி செய்த டாப்பை தேர்வு செய்தாள். கல்லூரிக்கு அணியும் வகையில் சில குர்த்திகளை குந்தவை பார்த்து கொண்டிருக்க மேகலையும் ஒரு ஃபுல் ஃப்ராக் தேர்வு செய்ய வானதி அபிப்பிராயம் சொல்லி உதவி செய்ய எல்லாவற்றையும் எடுத்து முடித்து பில்லுக்கு கொடுத்தனர். ஹே, அங்க பாருடி, எதிர்த்தாப்புல உள்ள ஐஸ்கிரீம் ஷாப்ல இருந்து சில பசங்க நம்மளையே பார்த்துட்டு இருக்காங்க. மணிமேகலை தோழியின் காதை கடிக்க, அதே குந்தவை, ஞானம் சிரத்துச்சு வானதி சொல்லவும் புன்னகைத்த குந்தவை, உங்க கவனத்துக்கு வந்தது என் கண்ணில் மட்டும் சிக்காமல போகும். அந்த பிளாக் டிஷர்ட் போட்டிருக்கானே, அந்த பையன் கொஞ்ச நாளாவே என்னை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான். ஓ, நீ எப்பவும் ஒருத்தன் பின்னாடியே வரான்னு சொன்னது இவனை தானா? ஆள் நல்ல அம்சமா, ஒட்ட வெட்டின கிராப், கட்டி மீசேன்னு அழகா தாண்டி இருக்கான் என்றால் அவனை பார்த்தும் பார்க்காதது போல் கவனித்த மணிமேகலை. அழகா இருந்தா மட்டும் போதுமா? இவ்வளோ நாளா என் பின்னாடி வரானே ஒழிய இது வரைக்கும் என்கிட்ட பேசக்கூட முயற்சி பண்ணல. சரியான தொட நடுங்கி குந்தவை சொல்ல மற்ற இருவரும் அவனை ஒரு பார்வை பார்த்துவிட்டு கலுக்கென்று சிரித்தனர். அதற்குள் பில் போட்டு முடித்திருக்க கார்டை தேய்த்து பொருட்களை வாங்கி கொண்டு கிளம்பினர். நாம் அவன்கிட்ட கொஞ்சம் விளையாடி பாப்போமா? குந்தவை கேட்க, ஐயோ அதுன்னு வேண்டாம், நமக்கு தேவையில்லாத வேலை வானதி கேட்க, பாத்தியா, இவ ஒரு தொட நடுங்கி, அவனுக்கு அக்காவா இருப்பா போல இருக்கு குந்தவை சொல்ல. வானதி, இதெல்லாம் ஒரு என்ஜாய்மெண்ட் தானே, ஒன்றும் ப்ராப்ளம் ஆகாது, பயப்படாத மேகலா சொல்லவும். அப்படி சொல்லுடி, இப்ப நம்ம கேட்கறதுல அவன் இனி என் பின்னாடி வர யோசிக்கணும் குந்தவை சொல்ல. விருப்பமில்லா முகத்துடன் நின்றவளை பிடித்து இழுத்து கொண்டு அந்த ஐஸ்கிரீம் ஷாப்புக்குள் நுழைய இவர்களை எதிர்பார்க்காத அந்த இளைஞர்கள் சட்டென்று பார்வையை மாற்றிக்கொண்டு தங்களுக்குள் ஏதோ பேசிக்கொண்டனர். மூவருக்கும் வேண்டிய ஃப்ளேவரில் ஐஸ்கிரீம் ஆர்டர் செய்துவிட்டு அவர்களுக்கு அருகில் இருந்த டேபிளை சுற்றி அமர்ந்தனர். என்ன பார்வை உந்தன் பார்வை, இடை மெலிந்தால் இந்த பாவை குந்தவை பாட்டை சன்னமாய் பாடிக்கொண்டே அமர அதை கேட்டவன் பார்வை ஆவலுடன் அவளிடம் திரும்ப அதுக்காய் காத்திருந்தவள் இரு புருவத்தையும் தூக்கி என்னவென்று கேட்க அதை எதிர்பாராமல் திணறி போனவன் சற்றென்று திரும்பிக் கொண்டான். ஒரு பெண் தனியாய் இருக்கும்போது அமைதியும் அடக்கமும் அதிகமாயிருந்தாலும் 4 பெண்கள் சேரும்போது பசங்களை கிண்டல் செய்யும் தைரியமும் அவர்களை வம்பிழுக்கும் துணிச்சலும் தானே வந்துவிடும். ஐஸ்கிரீம் வந்திருக்க சாப்பிடக்கூட தோணாமல் வானதி பயத்துடன் குந்தவையை பார்க்க அவளது பார்வை அந்த பையன் மீதே இருந்தது. என்னடி மேகி, ஒரு லுக்குக்கே அலண்ட மாதிரி இருக்கு, சரியான தொடநடுங்கி காளையா இருக்குமோ? ஆமாண்டி, பசு போல் போர்த்தின புலி போல இது காளை தோல் போர்த்தின பசு போல இருக்கு. ஆனா மீசையெல்லாம் கட்டியா வெறப்பா தான் இருக்கு, எதுக்குன்னு தான் தெரியல அவள் சொல்லி முடிக்கும் முன் அந்த பையன் எழுந்து இவர்கள் மேஜையில் இருந்த 4வது நாற்காலியில் அமர மூவருக்கும் திக்கென்று ஆனது.
ஹாய், நான் தேவ் மோகன். அவனது குரல் கம்பீரமாய் பிசிறின்றி ஒலிக்க திறந்த வாயுடன் அதிர்ந்து நோக்கிக் கொண்டிருந்தனர் பெண்கள் மூவரும். நீங்க என்னை பற்றி தான் கேலி பண்ணி பேசிட்டு இருந்தீங்கன்னு தெரியும். நேரடியாகவே பேசலாமா என்றான். வானதி பயத்துடன் முழிக்க குந்தவையின் கண்ணில் இருந்த குறும்பும் கேலியும் மறைந்து அச்சமும் கவலையும் எட்டி பார்த்தது. மணிமேகலை அவனை வியப்புடன் பார்த்து கொண்டே ஐஸ்கிரீமை உள்ளே தள்ளி கொண்டிருந்தாள். அது நாங்க சும்மா. குந்தவைக்கு வார்த்தை தந்தி அடிக்க அவளது கண்களை ஆழ்ந்து நோக்கினான் தேவ். அந்த பார்வையை சந்திக்க முடியாமல் அவள் பார்வை தலைந்து கொண்டது. குந்தவை, இன்னைக்கு நமக்கு போகாம். வானதி அவளிடம் அவசரப்படுத்த அவன் புன்னகைத்தான். டோன்ட் வரி, நான் எதுவும் வம்பு பண்ண மாட்டேன், ட்ரஸ்ட் மீ என்றதும் நிமிர்ந்து அவனை பார்த்தாள். குந்தவை, எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். படிக்கிற பொண்ணுக்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணி டிஸ்டர்ப் பண்ண வேண்டாமேன்னு தான் ஒரு ஓரமாக நின்று உங்களை மட்டும் பார்த்துட்டு போயிட்டே இருக்கேன். அது தப்புன்னு இப்போ புரியுது. கண்டிப்பாக உங்கள் மனசுலையும் என் மேலே ஒரு ஒப்பீனியன் இருக்கும்னு நினைக்கிறேன். தெளிவாய் அவன் சொல்ல திகைத்தவள் வேகமாய் மறுத்தாள். என்ன ஒப்பீனியன்? அப்படியெல்லாம் ஏதும் இல்லை. எப்பவும் என் பின்னாடி வரீங்களேன்னு எரிச்சல்ல அப்படி சொல்லிட்டேன். சாரி. ஹேய், வாடி போகலாம் என்றவள் எழுந்து கொள்ள ஐஸ்கிரீமை பாதி மட்டுமே சாப்பிட்டிருந்த மணிமேகலை மனமில்லாமல் எழுந்து கொண்டாள். ஓ, ஓகே, இப்போ இல்லைனாலும் அப்புறம் வரலாம். யோசிச்சு மெதுவாக சொல்லுங்க என்றான் தேவ். அவர்கள் கிளம்ப நடந்ததை பார்த்து கொண்டிருந்த அவன் நண்பர்கள் சிரித்தனர். ஏண்டா, ஒரு போலீஸ்காரன் பண்ணுற வேலையா இது? இன்னும் 4 மாசத்துல நமக்கு ஐபிஎஸ் போஸ்டிங் வந்துடும். இப்படி பொண்ணை ஃபாலோ பண்ணுறதெல்லாம் நமக்கு நல்லாவா இருக்கு? சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வைங்கன்னு வீட்டில் பேசி முடிவு பண்ணிட்டு போவியா? அவனது நண்பன் பார்த்திபன் சொல்ல சிரித்தான். அப்படி எடுத்ததும் பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணா இந்த த்ரில் கிடைக்குமா? அவளும் என்ன திருட்டுத்தனமாக நோட் பண்ணிட்டு தான் இருந்திருக்கான்னு இப்போ புரிஞ்சது. இது வரைக்கும் யோசிக்கலைனாலும் இனி அவளால் என்னை யோசிக்காமல் இருக்க முடியாதுல்ல. டேய், ஏன்டா அலும்பு பண்ணுற? அவள் அப்பாவும் உன் அப்பாவும் தான் அவள் படிப்பு முடிஞ்சதும் உங்களுக்கு கல்யாணம் பண்ணணும்னு பேசி வச்சிருக்காங்களே. ஆமாம், அது அவங்க ரூட். அப்பா சொல்கிறாரேன்னு என்னால் எந்த பொண்ணுக்கும் ஓகே சொல்ல முடியாது. சரி, அவர் ஃப்ரெண்டு பொண்ணுன்னு சொல்கிறாரு, பார்த்து பிடிச்சிருந்தா ஓகே சொல்லுவோன்னு நினச்சிதான் பார்க்க வந்தேன். ஆனால் குந்தவையை பார்த்ததும் எனக்கு பிடிச்சி போச்சு. எப்பவும் அவளை பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு மனசு தவிக்குது. அவன் உணர்ச்சிகரமாய் பேசிக்கொண்டிருக்க நண்பர்கள் சலித்து கொண்டனர். டேய், போதுண்டா. எவ்வளோ டைம் தான் இதையே சொல்லி எங்களை போர் அடிக்க வைப்ப? டே தேவ், உங்கள் 2 பேர் அப்பாவும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்கிறீங்க. ஆனால் நீங்கள் 2 பேரும் முன்ன பின்ன பார்த்துக்கிட்டதே இல்லையா? இல்லைடா, நான் ஊட்டியில் ஹாஸ்டலில் தங்கி தானே படித்தேன். வீட்டுக்கு வர டைமில் அவள் அப்பாவை மட்டும்தான் பார்த்துருக்கேன். குந்தவை அண்ணன் ஆதித்யாவையும் அம்மாவையும் மட்டும் ஒரு ஃபங்க்ஷனில் பார்த்துருக்கேன். இவங்க அப்பா அதிகமாக ஃபேமிலியை எங்கேயும் கூட்டிகிட்டு வரமாட்டார். அதனால் என் குந்தவையை இத்தனை நாள் பார்க்காம மிஸ் பண்ணிட்டேன் என்றான் வருத்தத்துடன். கூட 2 ஃபிகருங்க வந்திருக்காங்களே, அது யாரு? அதில் அந்த ஓமனக்குட்டியும் சூப்பராக இருந்துச்சு. டேய் போடா. குந்தவை எனக்கு ஜோடினா கூட வந்திருந்த பொண்ணுங்கள்லாம் எனக்கு சிஸ்டர் மாதிரி. என்னோட சிஸ்டர் என் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சிஸ்டர் மாதிரி தானே. அப்படியெல்லாம் பேசக்கூடாது என்றான் தேவ். அடப்பாவி, உன் குந்தவையை தவிர ஆல் இண்டியன் கேர்ள்ஸ் ஆர் யுவர் சிஸ்டர்னு சொல்லி எங்களை வெளிநாட்டில் பொண்ணு தேட வச்சிருவ போல. விட்ரா, உங்களுக்குன்னு ஒரு நீக்கிறவோ சைனீஸோ பிறக்காமல போயிருக்கோம். தேவ் சொல்லவும் அவன் இரு பக்கமும் நின்று காதை திருகினர் அவன் நண்பர்கள் பார்த்திபனும் கந்தசாமியும். ஆ, வலிக்குதுடா, விடுங்கடா. உங்களுக்கு இன்னைக்கு ட்ரீட் வைக்கலாம்னு நினச்சேன் என்றதும் விட்டனர். அப்படி வா, வலிக்கு. சரி, கிளம்புவோமா என்று பார்க்கில் இருந்த வண்டியை நோக்கி சென்றனர். மாலில் இருந்து கிளம்பும் போதே ஓலாவில் குந்தவை டாக்ஸி புக் பண்ணியிருந்தாள். கீழே வந்து 10 நிமிட காத்திருப்பில் டாக்ஸி வர மூவரும் அமர்ந்தனர். அவர்கள் மனது இப்போதும் ஐஸ்கிரீம் பார்லரில் நடந்த நிகழ்விலேயே இருக்க மூவரும் அமைதியாயிருந்தனர். வானதிதான் முதலில் பேசினாள். ഞാൻ അപ്പല്ലേ പറഞ്ഞല്ല ഇതൊന്നും വേണ്ടാന്ന്. ഇനി 4 അച്ചെറുക്കൻ എന്തെങ്കിലും പ്രശ്നം ഉണ്ടാക്കുമോ എന്തോ என்றாள் கவலையுடன். அதெல்லாம் பண்ண மாட்டான், நீ தேவையில்லாம பயப்படாத என்றாள் குந்தவை. எப்படிடி இவ்வளோ நம்பிக்கையா சொல்ற என்றாள் மேகி. அவன் பிரச்சனை பண்ணணும்னு நினைச்சா இவ்வளோ நாள் சைலண்டா என்னை பார்த்துட்டு போவானா? சொன்னவளின் கண்களில் ஒரு மலர்ச்சி தெரிய அவளையே பார்த்து கொண்டிருந்த வானதியின் மனதில் ஒருவேளை இவளுக்கு அந்த பையனை பிடிச்சிருக்கோ என நினைத்தவள் அவனை யோசித்து பார்த்தாள். 6 அடியை எட்டி பிடிக்கும் உருவம், ஒட்ட வெட்டிய கிராப்பும் கட்டி மீசையும், கண்களை நேருக்கு நேர் பார்த்து பேசும் தைரியமும், உண்மையை ஒத்துக்கொள்ளும் நிமிர்வும் அவனை நல்லவன் என்றே மனது சொல்லியது. குந்தவை, நீ அந்த பையனை இஷ்டப்படணுண்டோ?
வானவி சட்டென்று கேட்கவும் திகைத்தாள். ஒரு நிமிடம் அமைதியாய் யோசித்தவள், அவன் மேல இஷ்டம் இருக்கா இல்லையான்னு தெரியல, ஆனா இஷ்டப்படுறதுக்கு உண்டான தகுதி எல்லாமே அவன்கிட்ட இருக்குன்னு தோணுது என்றாள். இதனடா பதில் என்பது போல் மணிமேகலை தலையை சொரிய வானதி அமைதியாய் பார்த்தாள். நாம் அவனை பார்த்து கிண்டல் பண்றது தெரிஞ்சும் கோபப்படாம எனக்கு உன்னை பிடிக்கும்னு மனசுல உள்ளது எவ்வளோ தெளிவா தைரியமா சொல்லிட்டு போனா. சம்திங் கிரேட்ல என்றவளின் மயக்கம் கலந்த புன்னகையும் வார்த்தைகளும் அவள் மனம் அவன் பக்கம் சரிந்து கொண்டிருப்பதை உணர்த்த வானதிக்கு என்ன செய்வதென்று புரியவில்லை. அவன் அழகன் என்பதை தவிர வேறு எதுவும் தெரியாமல் எந்த நம்பிக்கையில் இந்த பெண் மனதில் சலனம் கொள்கிறாள் என அவள் மனம் அடித்து கொண்டது. எப்படியோ ஆளு ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்காண்டி, உனக்கு செட் ஆவான் தான் தோணுது. இருந்தாலும் அவனை பத்தி வேற எதுவும் தெரியாம எந்த முடிவுக்கும் வந்துடாத. மணிமேகலை நல்ல தோழியாய் அறிவுரை சொல்ல, அட அவனை பிடிச்சா தப்பில்லைன்னு தான் சொன்னேன். என்னமோ அவன் இல்லாம நான் வாழ முடியாதுன்னு சொன்ன ரேஞ்சுக்கு 2 பேரும் ரொம்ப யோசிக்கிறீங்க. கூல் பேபீஸ் என்றவள், நீ வீட்டுக்கு வரியா இல்ல ஹாஸ்டல்ல இறக்கி விடுறதா என்றாள் மேகலையிடம். டைம் ஆச்சுல, ஹாஸ்டல்ல இறங்கிக்கிறேன் என்றவள் அவளது துணி கவரை எடுத்து இறங்க தயாரானாள். அவர்கள் வீட்டுக்கு வந்தபோது சகுந்தலா மட்டும் ஹாலில் சோஃபாவில் கண்ணை மூடி அமைதியாய் சாய்ந்திருந்தார். அம்மா என்று கத்திக்கொண்டே உள்ளே வந்தவள் அவர் முகத்தை கண்டதும், என்னம்மா உடம்புக்கு முடியலையா மகள் விசாரிக்க வானதி நெற்றியை தொட்டு பார்த்தாள். ஒன்றும் இல்லைம்மா, சும்மா தலை வலிச்சதுன்னு கண்ணை மூடி உட்கார்ந்துருந்தேன். காஃபி எடுக்கட்டே ஆண்டி? வேண்டாம்மா, குடிச்சிட்டேன். அரை மணி நேரம் கழிச்சு என்னை கூப்பிடுமா, நீ தனியாக எதுவும் பண்ணாத. அம்மா வேணும்னா உலக தொலைக்காட்சி வரலாற்றில் முதல் முறையா இந்த குந்தவை யூடியூப் பார்த்து சமைக்கட்டுமா என்றாள் மகள் உற்சாகத்துடன். அவளை வினோதமாய் பார்த்தவர், என்னாச்சு உனக்கு, நீ இப்படியெல்லாம் மறந்து கூட கேட்க மாட்டியே என்று அவளை ஆராய்ச்சி பார்வை பார்க்க சினுங்கினாள் மகள். சரி, உன்னை ரெஸ்ட் எடுக்க சொல்லிட்டு சமைக்கலன்னு பார்த்தா ஓவரா கேள்வி கேட்குற சகு. ஸோ என் கையால் சாப்பிட்ற பாக்கியம் உனக்கு இல்லை, நான் சமைக்கல என்றவள் ஈ என்று பழிப்பு காட்டிவிட்டு செல்ல, இவளுக்கு என்ன ஆச்சு, கிறுக்கு எதுவும் பிடிச்சிக்கிச்சா என்று கேட்டவரிடம் புன்னகைத்து கொண்டே, ட்ரெஸ் மாற்றி வராம் ஆண்டி என்று உள்ளே சென்ற வானதியின் மனது, உங்க மகளுக்கு காதல் கிறுக்கு ஸ்டார்டிங் லெவல்ல இருக்கு ஆண்டி என்று சொல்லிக் கொண்டது. ரெஸ்ட் எடுக்க சென்ற சகுந்தலா நல்ல உறக்கத்தில் இருந்ததால் இரவு தோசை ஊற்ற முடிவு செய்து வானதியை 2 வகை சட்னி அரைத்து வைக்க தேங்காய் துருவி கொடுத்து பெரிய உதவி செய்தாள் குந்தவை. 9 மணிக்கு வீட்டுக்கு வந்த சுந்தரம் மனைவி உறங்குவதை பார்த்து மகளிடம் விசாரிக்க தலைவலியில் படுத்திருப்பதாய் சொல்லவும் குளித்துவிட்டு ஹாலுக்கு வந்தார். தோசை தரட்டே அங்கிள்? வானதி வந்து கேட்கவும், சரியா பசிக்கல, 2 தோசை மட்டும் கொடுமா எனவும் அவள் சந்தோஷத்துடன் அவருக்கு ஓவராய் முருகாமல் மெதுவாகவும் இல்லாமல் தோசை வார்த்து தர 2 என்றவர் 4 தோசையை உள்ளே தள்ளிவிட்டே எழுந்தார். அடுத்து குந்தவையும் சாப்பிட அமர அவளுக்கு முருகலாய் கொடுத்தாள். குந்தவை, நீ ஆண்டியை விழிக்கு, தோசை கழிஞ்சிட்டு கிடந்தோட்ட வானதி சொல்லவும் சாப்பிட்டு முடித்த குந்தவை அன்னையை எழுப்ப 1 கிளாஸ் பால் மட்டும் போதும் என்று அவர் சொல்லிவிட இளம் சூட்டில் பாலோடு தலைவலிக்கு மாத்திரையும் கொடுத்தாள். நீ சாப்பிட்டியாம்மா? தனக்கு முடியாத நிலையிலும் சகுந்தலா அக்கறையாய் தன்னை விசாரித்தது நெகிழ்வாயிருக்க, கழிக்காமாண்டி, நீங்கள் கிடந்துள்ளு என்றவள் தன் வயிற்றுக்கு 3 தோசையை வார்த்துவிட்டு அருளுக்காய் காத்திருந்தாள். நேரம் 10 மணி ஆகியும் அவனை காணவில்லை. சுந்தரம் குந்தவையிடம் அவனது எண்ணுக்கு அழைக்குமாறு சொல்ல சிறிது நேரத்தில் வந்து விடுவதாய் சொன்னான். சிறிது நேரம் டிவி பார்த்து கொண்டிருந்தவர் படுக்க செல்ல பெண்கள் இருவரும் டிவி பார்த்து கொண்டிருந்தனர். சிறிது நேரத்திலேயே குந்தவை கொட்டாவி விட தொடங்க, சரி நீ போய் கிடந்தோ, நாளை காலேஜ் போவேண்ட என்று வானதி சொல்ல, தேங்க்ஸ் வானு, தூக்கம் தள்ளுது, தாங்க முடியல என்றவள் ஓடி கட்டிலில் விழுந்தாள். 11 மணி ஆகியும் அருளை காணாமல் சோஃபாவில் அமர்ந்தவாறே உறங்கத் தொடங்கியிருந்தாள் வானதி. முன்கதவை வெறுமனே சாத்தி வைத்திருந்ததால் மெல்ல திறந்து உள்ளே வந்த அருள் சோஃபாவில் அமர்ந்தபடி உறங்கும் வானதியைக் கண்டு நின்றான். அதற்குள் அந்த ஓசையில் உறக்கம் கலைந்த வானதி அவனிடம் இருந்து புதிதாய் வீசிய மது வாடையில் முகத்தை சுளிக்க வேகமாய் அறைக்குள் சென்று விட்டான். அத்தியாயம் 10. பகவான, நான் எந்த காணுனது, இவன் குடிச்சிட்டு வந்திருக்கணும், ஆன்டி கண்டால் எத்தனை ஃபீல் செய்யும். நல்ல காலம், எல்லாரும் நேரத்தை உறங்கி. வானதி யோசித்து கொண்டே தோசை கல்லை அடுப்பில் வைத்து சூடாக்கி தோசையை ஊற்றினாள்.
குளித்து வேறு உடையில் வந்த அருள் அடுக்களை வாசலில் நின்று தொண்டையை செரும அவளுக்கு திரும்பி அவனை பார்க்கவே பயமாயிருந்தது. அம்மா தூங்கிட்டாங்களா? மெல்லிய குரலில் கேட்டான் அருள். எல்லாரும் முறங்கி இருக்கி தோசை கொண்டு வராம் என்றவள் திரும்பாமலேயே பதில் சொல்ல அவன் உள்ளே வருவதை முதுகில் உணர்ந்தவளுக்கு திக்கென்றது. மற்றவர்களுக்கு உதவ மனம் இல்லாவிட்டாலும் பெண்கள் விஷயத்தில் கண்ணியமானவன் என நினைத்திருந்தவளுக்கு அவனது இப்படியான வருகை பயத்தை கொடுத்தது. அச்சத்துடன் சற்றென்று திரும்பியவள் அவன் கிளாஸில் தண்ணி எடுத்து குடிப்பதைக் கண்டதும் நெஞ்சில் கை வைத்து நிம்மதி பெருமூச்சு விட அதை கவனித்துவிட்ட அருள் கேள்வியாய் அவளை பார்த்தான். என்ன என்றவள் தோளை குலுக்கிவிட்டு திரும்பிக் கொள்ள அவன் மேஜைக்கு சென்றான். தோசையை எடுத்து தட்டில் வைத்து அவன் முன்னில் வைத்துவிட்டு வேகமாய் அடுக்களைக்கு சென்று விட்டாள் வானதி. இதுவரை அவனை பற்றி பெரிதாய் யோசிக்காவிட்டாலும் பயம் இருந்ததில்லை. சகுந்தலாவின் மகன் என்ற மதிப்பும் இருந்தது. இப்பொழுது தனிமையும் அவன் நிலைமையும் பயத்தை கொடுத்தது. அமைதியாய் தோசையை சாப்பிடத் தொடங்கியவன் சட்டென்று விற்கத் தொடங்க வேகமாய் தண்ணியை கொண்டு வந்து வைத்துவிட்டு ஓடி சென்றாள். 4 தோசையில் அவன் எழுந்து கொண்டு, தேங்க்ஸ், அம்மா செஞ்சு கொடுக்குற தோசை போலவே இருக்கு என்று சொல்லி செல்ல அவள் முழித்தாள். நல்லோணம் தன்னையான சம்சாரிக்குன்னு அப்ப வெள்ளம் அடிச்சது போல எனக்கு தோணியது ஆனோ யோசித்து கொண்டிருக்க, எனக்கு சூடா ஒரு கப் பால் தர முடியுமா? அவன் கேட்க தலையாட்டினாள். எந்த இவன்ட கெட்டியவளோ ஆன்டிக்கு சகாயம் செய்ய வந்தா இவ்விடத்தை பணிக்காரி ஆக்கிடும் தோணுது. அவனை குடிகாரனாய் கண்டதும் எதுவும் செய்ய பிடிக்காமல் முணுங்கியபடி பாலை காய்ச்சி நன்றாக ஆற்றி இளம் சூட்டில் எடுத்துக்கொண்டு ஹாலுக்கு வர அவனை காணவில்லை. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணா என்னவா, அதுக்குள்ள ரூமுக்கு போயிட்டான் என்றவள் மாடியில் வெளிச்சம் தெரிய அங்கே கொண்டு போய் கொடுக்க வேண்டுமா என யோசித்தாள். பாலை வீணாக்க விருப்பமின்றி எரிச்சலுடன் படியேறினாள். இயர்ஃபோனை மாட்டிக்கொண்டு கட்டிலில் அமர்ந்திருந்தான் அருள். தொண்டையை செருமிக்கொண்டு கதவை திறந்தவள் பால் என சொல்லிக்கொண்டே உள்ளே சென்று அதை மேஜை மீது வைத்துவிட்டு திரும்ப அவளது முந்தானையை அவன் இழுப்பது போல் தோன்ற திடுக்கிட்டு திரும்பியவள் அசடு வழிந்தாள். அது மேஜையின் கைப்பிடி ஸ்க்ரூவில் மாட்டிக்கொண்டிருக்க அவள் செய்கையை கவனித்தவன், ஒரு நிமிஷம், நானும் வந்ததுலேருந்து கவனிக்கிறேன். என்கிட்ட ஒருவித பயத்தோடவே நடந்துக்கிறீங்க, என்னாச்சு என்றான் அருள் நிதானமாய். அது என்று திணறியவள், எனக்கு எந்த பேடி என்று நினைத்து கொண்டு, ட்ரிங்க் செய்து வந்தால் பேடி உண்டாவில்ல. பாவம் ஆண்டி, நீங்கள் எங்களை கண்டிருந்தால் எத்தனை விஷமிக்கும். குடி நீங்கள மாத்திரமல்ல, நீங்கள குடும்பத்தையே விஷமிப்பிக்கும். ஸ்டார்ட் பண்ணிட்டா இந்த பழக்கத்தை விட முடியாது. அவள் சொல்லிக் கொண்டே போக புன்னகைத்தான் அருள். இரு விட்டா குடியை கெடுக்கும்னு ஸ்பீச் கொடுப்ப போல இருக்கு. அவன் இடைமறிக்க, சாரி, நீங்கள்ட்ட இதை எதிர்பார்க்கல. அதுக்கு நான் ட்ரிங்க்ஸ் பண்ணவே இல்லையே என்றதும் திகைத்தவள் சந்தேகமாய் பார்த்தாள். நஜந்தா வானதி, முதல் முறையாய் அவள் பேரை சொல்கிறான் என்பதை கவனித்தவளுக்கு காரணம் தெரியாமல் சந்தோஷமாயிருந்தது. என் ஃப்ரெண்டு ஒருத்தன் ஒரு பொண்ணை 4 வருஷமா லவ் பண்ணான். அது ஒரு முஸ்லீம் பொண்ணு. அவங்க வீட்டில் பையன் மதம் மாறினா கல்யாணம் பண்ணி வைக்கிறோன்னு ஒத்துக்கிட்டாங்க. ஆனால் இவன் வீட்டில் அந்நிய மதத்து பொண்ணை கல்யாணம் பண்ண ஒத்துக்கலை. மீறி பண்ணா குடும்பத்தோட விஷம் குடிச்சு செத்து போயிடுவோன்னு அவன் அப்பா மிரட்டியிருக்காரு. காதலிச்ச பொண்ணை மறக்கவும் முடியாம அப்பா சொல்ல மீறவும் முடியாம தவிச்சவன் பிராண்டியில் விஷத்தை கலந்து குடிச்சிட்டான். ஐயோ, பதறினாள் அவள். நான் என் மற்ற ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது தான் ஃபோன் பண்ணி வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் இப்படி பண்ணிட்டதா சொல்லி அழுதான். நாங்கள் பக்கத்தில் இருந்ததுனால சீக்கிரமாக போய் அவனை ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போனோம். போகிற வழியில் என் மேலே வாந்தி எடுத்துட்டான். அதை கழுவுனாலும் பிராண்டி ஸ்மெல் போகாமல் எனக்கு கொமட்டிட்டு வந்துருச்சு. வந்து குளிச்சதும் தான் எனக்கே மூச்சு விட முடிஞ்சது. அப்பாவியாய் சொன்னவனைக் கண்டு, சே, விஷயம் அறியாம இவனை தப்பா நினைச்சிட்டோமே என்று மனதிற்குள் வருந்தியவள், இப்ப அவருக்கு எங்கடா உண்டு என விசாரித்தாள். ஆபத்து இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. இப்போவும் ட்ரீட்மெண்ட்ல தான் இருக்கான். அவங்க பேரண்ட்ஸ் வந்துட்டாங்க என்ற அருளுக்கு அவளிடம் எதற்குத்தான் நல்லவன் என்று நிரூபிக்க வேண்டும், இந்த விஷயத்தையெல்லாம் சொல்ல வேண்டும் என்று புரியவில்லை. ஆனால் அவள் தன்னை கெட்டவனாய் நினைப்பதை மட்டும் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. இப்போவும் சம்சயம் எல்லாம் போயிடுச்சா அவன் கேட்க புன்னகைத்தவள் சாரி என்றாள். எதுக்கு? நான் தண்ணி அடிச்சேன்னு நினைச்சதுக்கா? இல்ல, நீங்க என் ஷாலை பிடிச்சு இழுத்தீங்கன்னு உங்களை தப்பா நினைச்சதுக்கு என்று சொல்லிவிட்டு அவள் கீழே செல்ல அவன் இதழில் மலர்ந்த புன்னகை அப்படியே நிலைத்திருந்தது. என்னை பார்த்தா அவ்வளோ கேவலமானவனா தெரியுதா? இரு, உன்னை வச்சுக்கிறேன்.
என்றவனின் மைண்ட் வாய்ஸ் கேட்டு மனசாட்சி சிலிர்த்து கொண்டு எழுந்தது. எதுக்கு அவளை வச்சுக்கணும்? காதலிச்சு கல்யாணமே பண்ணிக்கலாமே என்றதும் அதிர்ந்தான். அட பாவி மனசாட்சி, காதல் கல்யாணம்னு அடுத்து என்னையும் விஷம் குடிச்சு சாக போட்டுருவ போல இருக்கு. அப்படிலாம் எதுவும் இல்லை, நீ அடங்கு என்றவன் கட்டிலில் படுத்துக்கொண்டு கண்ணை மூட, அவ ஏன் என்ன அப்படி நினைச்சா என்ற கேள்வியே மனதில் வந்தது. நான் எப்படி இருந்தா அவளுக்கு என்ன? அவ எப்படி என்ன கேள்வி கேட்கலாம் என நினைக்க தோன்றாமல் அவள் உரிமையோடு கேள்வி கேட்டு அன்னைக்காய் கவலைப்பட்டது பிடித்தது. தன் மனதுக்கு அவளது அக்கறை சந்தோஷத்தை கொடுப்பது புரியாமல் மொத்தமாய் அவளை பிடிக்கத் தொடங்கியதை உணராமல் அந்த மடையன் உறங்கத் தொடங்கினான். வானதியின் மனதிலும் அவனை தேவையில்லாமல் சந்தேகப்பட்டு விட்டோமே என்ற வருத்தம் இருக்க, ச்ச, நான் இங்கே நர்ஸா வேலைக்கு வந்ததையே மறந்துட்டு இந்த வீட்டு பொண்ணாவே யோசிக்க தொடங்கிட்டேன். நான் எப்படி இருந்தா உனக்கு என்ன? நீ யார் எனக்கு அட்வைஸ் பண்ணன்னு? அவன் ஒரு வார்த்தை கேட்டிருந்தா என் மூஞ்சை எங்க கொண்டு போய் வச்சுக்கிறது? அதுவும் அவன் என் ஷாலை பிடிச்சு இழுத்தான்னு கேவலமா வேற யோசிச்சிருக்கேன். இனி இப்படி தேவையில்லாம எதுலையும் தலையிடக்கூடாது என மலையாளத்தில் யோசித்தபடி புரண்டு கொண்டிருந்தவள் சிறிது நேரத்தில் அலுப்பில் உறங்கி போக விதி மட்டும் உறங்கவில்லை. காலையில் சகுந்தலாவுக்கு காய்ச்சல் அடிக்க அவருக்கு மாத்திரை கொடுத்துவிட்டு ரெஸ்ட் எடுக்க சொன்னாள் வானதி. குந்தவை காலை உணவை ஹோட்டலில் ஆர்டர் பண்ணுவதாக சொல்ல வேண்டாம் என மறுத்துவிட்டு வானதியை கோதாவில் இறங்கினாள். காலையில் சாப்பிட அமர்ந்த சுந்தரத்திற்கு புன்னகையுடன் இட்லியை வைக்க ருசித்து சாப்பிட்டார். நீ நர்சிங் படிச்சதுக்கு பதிலா குக்கிங் படிப்பு படிச்சிருந்தா பெரிய ஹோட்டல்லையே வேலை கிடைச்சிருக்கும். நல்லா சமைக்கிற. அவர் சொன்னதை கேட்டு விருது கிடைத்த பெருமையுடன் புன்னகைத்த வானதியின் முகம் அடுத்து சொன்ன வார்த்தையில் தொலைந்து போனது. சகிக்க உடம்புக்கு முடியாததுனால வீட்டு வேலையும் உன் தலையில விழுந்துருச்சேன்னு வருத்தப்படாத. அதுக்கும் சேர்த்து உனக்கு சம்பளம் தந்துடுறேன். சுந்தரம் சொல்ல முதல் முறையாய் மனதில் அடிபட்டாள் வானதி. அந்த வீட்டில் தன்னையும் ஒருத்தியாய் நினைத்து கொண்டு எல்லா வேலைகளையும் இழுத்து போட்டு அவள் செய்ய, அந்த வேலைக்கு விலையை சொல்லி நீ வேலைக்காரிதான் என்பதை சுந்தரம் நினைவுபடுத்தியது போல் இருந்தது. தந்தையுடன் அமர்ந்து சாப்பிட்டு கொண்டிருந்த குந்தவையின் முகம் அவர் வார்த்தையை கேட்டு கோபத்தில் சிவந்தது. எதற்கும் தந்தையை எதிர்த்து பேசாதவள், என்னப்பா வானதியை எப்படி சொல்றீங்க? நம்ம மேல உள்ள அன்புல தான் அம்மாக்கு முடியலன்னு அவ எல்லா வேலையும் செய்கிறா. அதுக்கு வேலை சொல்லி அவளை அசிங்கப்படுத்தாதீங்க என்ற மகளை திகைப்புடன் நோக்கியவர், ஓ, அப்போ எக்ஸ்ட்ரா மணி கொடுக்க வேணான்னு சொல்றியா? எனக்கு லாபம்தான் என்றபடி கையை கழுவ எழுந்து சென்றார். வானதி சட்டென்று கண்ணில் துளிர்த்த கண்ணீரை உள்ளிழுத்து கொண்டவள் வேகமாக அடுக்கலைக்கு சென்று விட்டாள். அன்னையிடம் டாக்டரிடம் போக வேண்டுமா என விசாரித்துவிட்டு அவரை சாப்பிட அழைத்து வந்த அருளின் காதிலும் சகுந்தலாவின் காதிலும் சுந்தரம் சொன்ன வார்த்தைகள் விழ விக்கித்து நின்றனர். ச்சே, எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காம இந்த வீட்டு பொண்ணு போல நினைச்சு வானதி செஞ்ச உதவிய இப்படி அசிங்கப்படுத்தணும். காய்ச்சலின் தாக்கத்தில் சோர்ந்து நின்றாலும் அப்போதே கணவரிடம் நியாயம் கேட்க வேண்டும் என்று மனம் துடித்தது சகுந்தலாவிற்கு. அருளுக்கும் தந்தை சொன்ன வார்த்தை பிடிக்கவில்லை என்பது அவன் முகத்திலேயே தெரிந்தது. கை கழுவி வந்தவர், என்ன சகு, எழுந்துட்ட? இப்ப பரவாயில்லையா? சாப்பிட்டு ரெஸ்ட் எடு சொல்லியவாறே கையை டவலால் துடைத்து கொண்டு, நான் ஆஃபீஸ் கிளம்புறேன், நீ நம்ம ஆடிட்டர் ஆஃபீஸ்க்கு போயிட்டு வந்துரு மகனிடம் உத்தரவிட்டு கிளம்பினார். ஏமா, உன் புருஷன் இப்படி பேசிட்டு போறாரே, நீயாச்சும் கண்டிச்சு வைக்க மாட்டியா? நாக்கு இருக்குன்னு என்ன வேணாலும் பேசுவாரா? பாவம் வானதி. சாப்பிடாமல் பாதியிலேயே எழுந்து கொண்ட குந்தவை அடுக்கலைக்கு செல்ல அங்கே கலங்கிய கண்களை கட்டுப்படுத்தி கொண்டு இவளை நோக்கி சிரித்தாள் வானதி. குந்தவை, இன்னொரு செட் தோசை தரட்டே? புன்னகையுடன் கேட்டவளை முறைத்தவள். வானு, நீ இங்கே இனி எந்த வேலையும் செய்ய வேண்டாம், அம்மாவை மட்டும் பார்த்துக்கிட்டா போதும். ஹோட்டல்ல சாப்பாடு ஆர்டர் பண்ணிக்கலாம் என்றவளை நெகிழ்வுடன் பார்த்தாள். ஹே, അതൊന്നും വേണ്ട. അങ്കിൾ പറഞ്ഞതിൽ തവറൊന്നും ഇല്ലല്ലോ. ഞാൻ പൈസക്ക് വേണ്ടി ജോലിക്ക് വന്നവൾതാണ് അല്ല. നിങ്ങളുടെ സ്നേഹവും എനിക്ക് തന്ന സപ്പോർട്ടും കാരണം ഞാൻ കുറച്ച് അധികം അഡ്വാൻറ്റേജ് എടുത്തു പോയി. சாரமில்ல, நீங்கள் அதிர்ன ஒருத்த விஷமிக்கண்ட. கண்ணில் நீர் மின்ன சொன்னவளின் பின்னில் நின்ற சகுந்தலா. வானதி, உனக்கு அவர் சொன்ன வார்த்தை எவ்வளோ கஷ்டமா இருக்குன்னு எனக்கு தெரியும். எதையும் எதிர்பார்க்காம நீ செஞ்ச உதவியை கூட அவரால் யதார்த்தமா எடுத்துக்க முடியாது. அவருக்கு எல்லாமே பணம் தான். எல்லா செயலுக்கும் வேலை பேசுறதான் அவர் சுவாபம். எப்போ எப்படி பேசி மனசை கிளிப்பார்னு சொல்லவே முடியாது. நீ வருத்தப்படாதம்மா, ஆறுதலாய் சொல்ல அவர் கையை பற்றி கொண்டாள். இல்ல ஆண்டி, ஜோலிக்கு வேண்டி நாடு வீடும் விட்டு இவிட வந்தவளை யாருன்னே தெரியாம ஜோலி கொடுத்து வீட்டில் வச்சதே பெரிய விஷயம்.
அங்கிள் எந்த பறிஞ்சாலும் எனக்கு என்ற அச்சன் பறிஞ்சது போல தானே. எல்லாருமே ஒரே ஸ்வாபக்காரங்க இல்லையே. அவள் அமைதியாய் சொல்ல மகிழ்வோடு பார்த்தார் சகு. சின்ன வயசுல உனக்கு எவ்வளோ பக்குவப்பட்ட மனசுமா. சரி, நீயும் போய் சாப்பிடு என்றார் சகுந்தலா. அதானே, உன்னால வேற எப்படி யோசிக்க முடியும் என்ற குந்தவை புறப்பட்டு செல்ல அவர்கள் பேசுவதை கேட்டுக்கொண்டிருந்த அருளின் மனமும் அவளை நினைத்து பெருமைப்பட்டு கொண்டது. குடும்ப பொருளாதாரம் கூட சிலரின் சுவாபத்தையும் பொறுமையையும் தீர்மானிக்கும் என்று தோன்றியது. ஆன்ட்டிக்கு கஞ்சி வச்சிருக்கேன், இருக்கி எடுத்துட்டு வராம் என்றவள் ஒரு பவுலில் காய்ச்சி இருந்த கஞ்சியை எடுத்து வந்தாள். நானும் இட்லியை சாப்பிட்ருப்பனேம்மா, எதுக்கு ஆளாளுக்கு ஒன்று செஞ்சு மெனக்கிடுற? மனசுக்கு பிடிச்சவங்களுக்காக செய்யறது எந்த ஒரு மெனக்கடலும் இல்லை ஆன்ட்டி, அது ஒரு சந்தோஷம் என்றவள். ஒற்றை மினிட்டு, தோசை கொண்டு வராம் என்று அருளிடம் சொல்லி செல்ல திகைத்தான். எனக்கு இட்லி பிடிக்காதுன்னு தோசை ஊற்ற போனாலே, அப்போ என்னையே இவளுக்கு பிடிக்குமா என்று துள்ளி குதித்த மனசாட்சியை, கொஞ்சம் அடங்குறியா? அவ ஏதோ பாவம் பார்த்து தோசை கொண்டு வரேன்னு சொன்னா. ஓவரா குதிக்காத. இந்த மாதிரி நல்ல பொண்ணையெல்லாம் என் அப்பா மாதிரி ஹிட்லர் மாமனார்கிட்ட மாட்டி விட என்னால் முடியாது என்று பதில் சொன்னான் அருள். நான் உன்னை பிடிக்குமான் தான் யோசிச்சேன். நீ என்னடான்னா உன் அப்பாவுக்கு அவளை மருமகளாக்குற வரைக்கும் யோசிக்கிற. ரொம்ப தாண்டா ஃபாஸ்டா போற அருள். கேலி செய்த மனசாட்சியை விரட்டியவன் அவள் தோசையோடு வரவும் நிமிர்ந்து பார்த்தான். இன்று என்னவோ அவள் புதியதாய் தெரிய உன்னிப்பாய் பார்க்கக்கூட தயங்கிய மனதை அடக்கி அவளை நோக்கி புன்னகைத்தான். அவனிடம் அதை எதிர்பார்க்காதவள் திகைத்து பதிலுக்கு புன்னகைத்து உள்ளே செல்ல அவனுக்கு மனம் லேசானது போல் சந்தோஷமாயிருந்தது. எத்தனை சமாதானம் சொல்லியும் அலட்டிக் கொண்டிருந்த மனதிற்கு அவனது புன்னகை மயிலிறகால் வருடியது போல் சுகத்தை கொடுக்க மனதில் சஞ்சலம் நீங்கி அடுத்த தோசையை எடுத்துக்கொண்டு அருளிடம் சென்றாள் அவள். அண்ணா ரெடியா கேட்டுக்கொண்டே குந்தவை வர அருளும் சாப்பிட்டு கிளம்பினான். சகுந்தலாவுக்கு மாத்திரை போட்டதால் காய்ச்சல் சற்று குறைந்திருக்க சோஃபாவில் அமர்ந்து ஓய்வெடுத்தார். மதியத்துக்கு நமக்கு மட்டும் ரச சாதம் வச்சா போதும், அவங்கள வெளியே சாப்பிட சொல்லிடுறேன் என்றார் சகுந்தலா கணவன் மீதிருந்த கோபத்தில். அங்கிள் பாவம் ஆண்டி, சாம்பார் ரசம் ஒரு பொரியல் வைக்காம் என்றாள் வானதி. உன் பேருக்கு தகுந்தது போல உன் மனசு வானத்தை போல பெருசுமா, உனக்கு பிடிச்சத பண்ணு என்றார். அவருடன் பேசிக்கொண்டே காய்கறிகளை கட் பண்ணி அடுக்களைக்கும் சென்று சமையலை முடித்தாள். காலையில் தான் சொன்னதை பற்றி எந்த வருத்தமும் இல்லாமல் மதியம் சாப்பிட வந்த சுந்தரத்திற்கு மலர்ந்த முகத்துடன் பரிமாற திருப்தியாய் சாப்பிட்டார். அருகில் அமர்ந்து ரசசாதம் சாப்பிடும் மனைவியிடம், இன்னைக்கு சாம்பார் புது டேஸ்டா இருக்கு என்று கேட்க, உங்களுக்கு ருசியா இருக்கட்டும்னு அரைச்சி விட்ட சாம்பார் வச்சிருக்கா, நாக்குக்கு நல்லா இருக்கா, நல்லா சாப்பிடுங்க. மனைவியின் குரலில் வித்தியாசத்தை உணர்ந்தவர் அமைதியாய் சாப்பிட்டு சிறிது ஓய்வெடுத்துவிட்டு கிளம்பினார். சாப்பிட்டு வானதி கொடுத்த மாத்திரையை போட்டதும் சிறிது நேரத்தில் நன்றாக வியர்க்க காய்ச்சல் ஓடிப்போனது. அருள் வருவான் என்று காத்திருந்த வானதி அவனை காணாமல் சகுந்தலாவிடம் கேட்டாள். ஆண்டி, சமயமாயி சரிய சாரினும் கழிக்கான் வந்தில்லாலோ? தெரியலையேம்மா, என்கிட்ட எதுவும் சொல்லவும் இல்லை. மொபைல் அவன் நம்பர் இருக்கும், எடுத்து பேசிப்பாரு. சரி ஆண்டி என்றவள் அவரது அலைபேசியில் அழைக்க அது எடுக்கப்படவில்லை. ஏந்தா எடுக்காதது யோசித்துக்கொண்டே மீண்டும் அழைக்க இந்த முறை அழைப்பை கட் பண்ணினான். அடுத்த நிமிடமே அவனது போட்டோவுடன் அழைப்பு வர புன்னகையுடன் எடுத்து காதுக்கு கொடுத்தாள். அம்மா, என்னால் இன்னைக்கு லஞ்சுக்கு வர முடியாது, வெளியே இருக்கேன் என்றான் அருள். எடுத்ததும் ஞான் வானதி அவள் சொல்லவும் ஒரு நிமிடம் திகைத்து, சொல்லு வானதி என்றான். அவன் சொல்லும்போது தனது பெயரின் அழகு கூடுவது போல் உணர்ந்தாள். அல்ல, சமயமாயி ஹோட்டலில் கழிக்குமோ என்றாள். இல்லை வானதி, நேற்று சொன்னேன்ல, அந்த ஃப்ரெண்டுக்கு ஃபிட்ஸ் வந்துருச்சுன்னு சொன்னாங்க, அதான் ஃப்ரெண்ட்ஸோட பார்க்க வந்தேன் என்றான் அவன். ஓ, ஹாஸ்பிட்டலில் ஆனோ? சரி வக்கிட்ட என்றவள் அழைப்பை துண்டித்த பின்னும் அவளது குரல் அவன் காதிலேயே கேட்டுக்கொண்டிருக்க, நான் சாப்பிட வரலேன்னு மேடம் கால் பண்ணி விசாரிக்கிறாங்களோ, என் மேலே அவ்வளோ அக்கறையா என்று புன்னகைத்து கொண்டே நண்பர்களிடம் சென்றான். உணவால் வயிறு நிரம்பாவிட்டாலும் அவள் அக்கறையில் மனம் நிறைந்தது. நன்றி. மீண்டும் அடுத்த பாகத்தில் சந்திப்போம். அது வரைக்கும் ஸ்டே டியூன்ட்.